வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் ராஜா ஸ்டூடியோ 49க்காக. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டத்தில் துறையூருங்கிற கிராமத்தில் இருக்கோம். இந்த துறையூரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அனைத்து சமுதாயமுமே இந்த துறையூரில் இருக்குது. அவங்களாம் தான் இந்த கிராமத்தினர் நிற்கிறாங்க. வருகின்ற தை 28ஆம் தேதி 10/2/2025 காலை 9 மணிலேருந்து 10:30க்குள்ளே கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த துறையூர் எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள தெரியாதவங்க மேக்சிமம் வாங்க. ஒரு ஸ்பெஷலான கோவில். நம்ம பட்டுக்கோட்டை டு ராமேஸ்வரம் ஈசிஆர் ரோட்டில் அந்த சேதுவா சத்திரத்துலேருந்து 2.5 கிலோமீட்டர் தான் இந்த துறையூர் கிராமம் இருக்குது. இந்த பகுதியில் கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராமத்தினர்கிட்ட பேசுவோம். அண்ணே வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறுகள் சொல்லுங்கண்ணா. கோயில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய கிராமத்துக்கு பெரியவர்களால் கட்டப்பட்டது. 100 ஆண்டுகள் கழித்து சிறிய கோவிலாக இருந்த உத்தம கணபதி இந்த திருக்கோயிலுக்கு எந்த கிராமத்திலும் இந்த மாதிரி பெயர் அமையவில்லை. எங்கள் கிராமத்தில் தான் இந்த பெயர் அமையப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த உத்தம கணபதி என்று பெயர் எடுக்கப்பட்டுள்ளது. கோயில் சிலை எல்லா மற்ற கிராமங்களை விட மிக சிறப்பாகவும் பெரியதாகவும் காட்சியளிக்கின்றது. என்னுடைய பெயர் சுவாகரன். நான் இந்த கிராமம், எங்கள் கிராமம் துறையூர் கிராமம். நான் பேராவரணி வட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த உத்தம கணபதி கோவிலுங்கிறது இது 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தாங்க. இது எங்களுடைய முன்னோர்கள் கட்டியது. ஆனால் அது எங்களுக்கு எப்போ கட்டினாங்கன்னு கூட தெரியாது. மிகவும் அது பழமையடைந்து போயிருந்தது. அதை நாங்கள் எங்கள் கிராமத்தினுடைய அனைத்து ஜாதியை சேர்ந்த இளைஞர்களும் சேர்ந்து இதை மிகவும் சிறப்பாக இப்போ கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கும்பாபிஷேகமானது தை மாதம் 28ஆம் தேதி, அதாவது 10/2/2025 திங்கட்கிழமை காலையில் நடக்க இருக்குது. கிராமத்தை சேர்ந்தவங்களும் மற்ற அனைத்து ஊர்களை சேர்ந்தவங்களும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். துறையூர் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் உத்தம கணபதி விநாயகர் வேண்டுவோருக்கு வேண்டு வரம் கொடுப்பவர். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கிறார். வேண்டிய என்னென்ன வேண்டுறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸாக நடக்குது. அதனால் இந்த கோயில் 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. சுற்று வட்டார கிராம மக்கள் அனைவரும் இதில் கலந்துக்கிட்டு சிறப்பாக பண்ணித்தரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கிராமத்தில் எழுந்தள்ளி இருக்கும் உத்தம கணபதி என்ற திருக்கோயில் நமது ஏரியாவில் உத்தம கணபதி என்ற பெயரில் எந்த திருக்கோயிலும் கிடையாது. செல்வ விநாயகர், சித்தி விநாயகர் என்று ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கலாம். ஆனால் உத்தம கணபதி என்ற திருக்கோயில் இந்த ஒரே கோயில்தான். இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து வரங்களுக்கும் அனைத்து வேண்டி விரும்பு கேட்கும் அனைத்து வரங்களும் தருகின்ற அருள்பாலிக்கின்ற அருட்தீட்சிதராக எங்கள் விநாயக பெருமான் இருக்கின்றார். அதனால் எங்கள் கிராமத்தில் இருக்கும் திருக்கோயிலை அனைவரும் அருள்பாலித்து அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.